Hi guys, this is Dr. Anjugam Duraisamy, cosmetic dentist from Tamira Plastic Surgery. உங்களுக்கு பேட் பிரெத் அதாவது ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது இருக்கா? வாங்க தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ செக்மெண்ட்குள்ளே போகலாம். இப்போது காமனான ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, எனக்கு பேட் பிரெத் இருக்குது மேம், வாய் துர்நாற்றம் அடிக்குது, இது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேட் பிரெத் எதனால் உருவாகுது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், ப்ரஷிங் பண்ணாதனால தான். ஸோ ப்ராப்பர் ப்ரஷிங் பண்ணலன்னா உங்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படும். ரெண்டாவது, ட்ரை மவுத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது சலைவா சரியாக செக்ரீட் ஆகலைன்னா உங்களுக்கு பேட் பிரெத் உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மூணாவது, சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபுட், அதாவது ஆனியன், கார்லிக், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதெல்லாம் சாப்பிட்டா ஆப்வியஸ்லி பேட் பிரெத் இருக்கும். ஃபோர்த் ஒன் இஸ் ஹேபிட்ஸ், அதாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இதனால் உங்களுக்கு பேட் பிரெத் உருவாகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஃபிஃப்த் ஒன் இஸ் மெடிகேஷன்ஸ். சர்டன் கைண்ட் ஆஃப் மெடிகேஷன் சைட் எஃபெக்ட் தான் பேட் பிரெத். ஸோ இந்த பேட் பிரெத் கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். டு கண்ட்ரோல் த பேட் பிரெத் நீங்கள் ரெகுலராக டென்டல் விசிட் வரணும். ஸோ அதாவது 6 months to 4 monthsக்கு நீங்கள் ரெகுலராக டென்டல் விசிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா we can control the bad breath. ஸ்டே ஹைட்ரேட்டட், அதாவது நிறைய தண்ணி குடிச்சு நிறைய ஜூஸஸ் குடிச்சு ஸ்டே ஹைட்ரேட்டட். ஸோ இந்த ட்ரை மவுத் உருவாகிறதுக்கு காரணம் நீங்கள் ஹைட்ரேட்டட் இல்லாதனால கூட. ஸோ நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட் பிரெத் கம்மியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இம்ப்ரூவ் யுவர் ஓரல் ஹைஜீன், அதாவது காலை நைட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணியே ஆகணுங்க. அதாவது கரெக்டான ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்கை நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்னிங் நைட் கரெக்டாக பல்லு விளக்கி மவுத் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட் பிரெத் கம்மியாகும். ஹேபிட்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அண்ட் அதர் ஹேபிட்ஸ்லாம் அறவே நீங்கள் விட்டுறணும். இது விடுறதுனால உங்களுக்கு பேட் பிரெத் கண்டிப்பாக கம்மியாகும், ஓரல் ஹைஜீனும் இம்ப்ரூவ் ஆகும். மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது உங்களுக்கு டயபெட்டிக், கிட்னி, லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. மெடிக்கேஷன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்களே உங்களை பார்த்துக்கிட்டாதான் ஓரல் ஹைஜீனும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஸோ ரெகுலர் விசிட் வாங்க, ஹாலிடோசிஸ் பேட் பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். பை கைஸ், கேட்ச் யூ அப் லேட்டர்.